வணக்கம். நம்ம இந்த குத்திமங்கலம் பகுதியில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய குப்பையான இடத்துல தான் வந்துட்டு ஸ்கூலு பட் அங்கன்வாடி ரெண்டுமே செயல்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்முடைய நண்பர்களாக சேர்ந்து பேனர் அடிச்சு வச்சிருக்கோம். இந்த பேனர் மூலமாக நம்ம என்ன தெரிவிச்சுக்கிறோம்னா, இனிமேல் இந்த இடத்துல குப்பை கொட்டாதீங்க, பிள்ளைங்களுக்கு கெடுதல் உண்டு பண்ண ஒரு செயலை நம்ம பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம தூய்மை பணியாளர்களோட சேர்ந்து நம்ம சுத்தம் செய்திருக்கோம். தமிழக வெற்றி கழகம் தூய்மையான தமிழ்நாடை தூய்மையான ஒரு நாடை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல முதல் பங்கு வகிக்குது. அந்த வகையில் நம்ம இதை முதல் சேவையாக நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம். இது மனப்பூர்வமான ஒரு மகிழ்ச்சி. நன்றி. ஜூன் 1 முதல் 5 வரை உலக சுகாதார சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருப்பூர் சட்டமன்ற தொகுதி எங்கள் அன்பு இளவல் விஜயராஜ் அவர்கள் நெல்வாய் கிராம பஞ்சாயத்து உட்பட்ட நெல்வாய் அங்கன்வாடியில் சுற்றுச்சூழல் பற்றி பேசுவதற்காக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அன்று அவர்களிடம் நாங்கள் ஒரு மனு கொடுத்திருந்தோம். குத்திமங்கலம் கிராமத்தில் அங்கன்வாடி பக்கத்தில் ஆரம்ப சுகாதார பள்ளி இருக்கும் இடத்தில் குப்பைகளை கொட்டி பொதுமக்கள் குப்பை கிடங்காக உருவாக்கி வைத்து இது ஒரு 3 வருஷங்களாக நடந்து வருகிறது. நாங்கள் எத்தனை முறை ஊராட்சி தலைவரிடமும் இதை பற்றி புகார் கூறினோம். கிராம அதிகாரியிடம் புகார் கூறுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் வந்து குப்பை வைத்து குப்பைகளை வாரி அவர்களுக்கு பெரும் செய்து கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். மேலும் இது தொடர் முயற்சியை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவாக இருக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் நாங்கள் கொத்திமங்கல கிராம பொதுமக்கள் சார்பாக தாவக நிர்வாகிகள் ஒரு மனு கொடுத்திருந்தோம். அவருடைய முயற்சியினாலும் அவருடைய நேரடி கண்காணிப்பினாலும் இந்த இடத்தில் மறுபடியும் ஊராட்சி தலைவர் பஞ்சாயத்து கிராம அதிகாரி குப்பைகளை சுத்தம் செய்து கொடுத்தனர். மேலும் இந்த குப்பைகள் கொட்டாமல் இருக்க வேண்டி தாவக நிர்வாகிகள் தன்வாரத்துடன் இந்த சிறிய எங்களால் முடிந்த இந்த சிறிய பேனரை இங்கே நிறுவி விளம்பர படகை நிறுவி இங்கு இரு குடும்பவாசிகளும் தயவு செய்து இங்கு குப்பைகளை கொட்டாதீர்கள். பக்கத்தில் சிறு குழந்தைகள் படிக்கக்கூடிய அங்கன்வாடி இருக்கிறது. அங்கு 2 வயது முதல் 5 வயது குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த துர்நாற்ற காற்றை அவர்கள் சுவாசித்தால் அவர்களுடைய பின்விளைவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். முன்னேற்பாடாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஒரு சிறு துளி தூணாக தான் இதை முயற்சி செய்திருக்கும். இது முழுச்சு வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக வேண்டும். நன்றி, வணக்கம்.